கில்கால் இன்டர்நேஷனல் ஸ்கூலுடைய முதலாவது ஆண்டு விழாவில் தலைமை தாங்கி இங்கு ஒரு உரையாற்றி இருக்கின்ற பிரின்சிபல் இன்சார்ஜ் சிஎஸ்ஐ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தோவாலை அவர்களே, இந்த கில்கால் இன்டர்நேஷனல் ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் ரெவரண்ட் ராபின்சன் பாஸ்டர் அவர்களே, கில்கால் இன்டர்நேஷனல் ஸ்கூலினுடைய ஃபவுண்டர் பாஸ்டர் வல்சலம் அவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வர் அவர்களே, இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் பெருந்தகைகளே, மாணவ செல்வங்களே, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கின்ற அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இருபால் பெற்றோர்களே, இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நான் டீச்சிங் ஸ்டாஃப் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்கள், நம்முடைய சிறப்பு விருந்தினராக இங்கு உரையாற்றிய அன்புக்குரிய கல்லூரி முதல்வர் அவர்கள் பிள்ளைகள் எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும், பெற்றோர்கள் எவ்வாறு ஒரு கல்வி நிலையத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதை குறித்து சுருக்கமாக நல்ல பல காரியங்களை இங்கு எடுத்துரைத்தார்கள். அன்பானவர்களை, இந்த நிகழ்வில் என்னை அழைத்து வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று கேட்ட அன்புக்கும் பாசமுடைய ராபின்சன் பாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளிக்கூடம் நாம் அனைவரும் அறிவோம். அன்புக்குரிய பாஸ்டர் வல்சலம் அவர்கள் இந்த கில்கால் சபையை இங்கு ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சோதனைகளையும் சவால்களையும் சந்தித்தார் என்பது எனக்கு ஒரு சில காரியங்கள் தெரியும். அவர்கள் ஒரு சபையை இங்கு ஸ்தாபித்து அந்த சபைக்காக போக்குவரத்திற்கு வசதியாக ஒரு சாலையை அமைக்க அவர் எவ்வாறு பாடுபட்டார் என்பதெல்லாம் நாம் அறிவோம். அவருடைய அந்த கில்கால் சபை வந்ததற்கு பிறகு நம்முடைய இந்த இடத்தினுடைய முன்னேற்றம் வளர்ச்சியை நாம் அறிவோம். அன்பானவர், அந்த சபையினுடைய வளர்ச்சியில் அடுத்த ஒரு கட்டமாக இந்த பள்ளிக்கூடத்தை இங்கு நிறுவியுள்ளார்கள். அன்புக்குரிய கல்லூரி முதல்வர் அவர்கள் இங்கு தெரிவித்தது போல, கில்கால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதிக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறீர்கள். ஒரு குழந்தையானது, இந்த பிள்ளைகள் எல்லாமே கேஜி ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. ஒரு குழந்தையை, ஒரு மாசற்ற ஒரு குழந்தையை நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் அனுப்பும் பொழுது அதை வருங்கால சிற்பிகளாக, அதாவது அதை சிற்பங்களாக செதுக்கின்ற ஒரு பணியை இந்த பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர்கள் செய்து வருகிறார்கள். நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன். முதலாவது ஆண்டு விழாவா, இல்லை இதற்கு முன்னால் ஆண்டு விழா நடந்ததா என்று. அவ்வளவு நேர்த்தியாக இந்த ஆண்டு விழா நடைபெற்று வருகிறது. இதை தொகுத்து வழங்குகின்ற ஆசிரியர், நான் முதல்வரிடம் கேட்டேன், இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குகின்றவர்கள் யார் என்று. அவர்கள் சொன்னார்கள், இங்குள்ள ஆசிரியர் என்று. மொத்தமாக 3 ஆசிரியர்கள், ஆனால் 3 முத்துக்கள் என்பதை இந்த நிகழ்வின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். அதுபோல இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு நல்ல ஒரு முதல்வர். அன்பானவர்கள், இந்த பள்ளிக்கூடத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள்.
வருகின்ற நாட்களில் இந்த பள்ளிக்கூடமானது மென்மேலும் வளரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அதுபோல இந்த பள்ளிக்கூடத்தை குறித்த இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளருடைய பார்வை என்பது தொலைநோக்க பார்வை. அவர் நான் பேசும்போது சொன்னார்கள், நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஆசிரியர்களை வரவழைக்க திட்டமிட்டுள்ளோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, அதாவது நம்முடைய கல்லூரி முதல்வர் தெரிவித்தது போல வெறும் ஏற்று கல்வி மட்டுமல்ல, பிராக்டிக்கல், இந்த பிள்ளைகளுடைய திறமைகளை கண்டறிந்து அதற்கேற்ப நல்ல கல்வியை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இன்டர்நேஷனல் அளவில், சர்வதேச அளவில் நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்பதில் அவர்கள் அக்கறையோடு செயல்படுகிறார்கள். அதுபோல அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அவருடைய அந்த கல்வி கட்டணத்தை கேட்டு தெரிந்து கொண்டே மற்ற பள்ளிக்கூடங்களை ஒப்பிடும் பொழுது மிகவும் சொற்பமாக அந்த கட்டணத்தை சொன்னார்கள். அன்பானவர்கள், இந்த நம்முடைய ஒரு சிற்றூரில், அதாவது ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு பள்ளிக்கூடம் இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு இந்த நான் கண்டதில் மிகவும் எனக்கு பிடிச்சு போனது என்னன்னா, இந்த பிளே கிரவுண்ட், இந்த கிட்ஸுகளுக்கு நான் வெயில் படாமல் நிறைய பள்ளிக்கூடத்தை பார்த்துருக்கேன். பட்டு இந்த மாதிரி பார்க்குறது ரேர் தான். பிள்ளைகள் சின்ன குழந்தைங்க வெயில் படக்கூடாது அப்படியெல்லாம் நினச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கல்வி நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்கள், இந்த கல்வி நிலையம் ஒன்றும் சும்மா வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஸ்குரிய சீனியர் பாஸ்டர் ரெவரண்ட் வல்சலம் அவர்கள் இந்த பள்ளிக்கூடம் மற்றும் இந்த பகுதி மக்களுக்காக ஜெபிப்பதும் இந்த சபையை இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சபையாக நம்முடைய கிராமத்தில் வைத்து இந்த இடம் என்று ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதியாக அமைய ரெவரண்ட் வல்சலம் அவர்கள் ஒரு பெரும் ஒரு காரணியாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பு